ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இந்த வீடியோவில் குதிரைவாலி ரைஸில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரைஸ் டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது அண்ட் ஹெல்த்தியும் கூட. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சாம்பார் சாதம் செய்யறதுக்கு குதிரைவாலி அரிசியை நல்லா அலசிட்டு 1/2 hour ஊற வச்சுக்கணும். நான் இந்த கப்பால் 1.5 கப் போட்டுக்கிட்டேன். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி, பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய், வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த புளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச ரைஸை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஊற்றிக்கங்க, குறைவாக வேணும்னா ரைஸ். இப்போ இது கூட துவரம்பருப்பு 1 கப் அலசிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் அண்ட் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் சாதத்துக்கு தாளித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஜீரகம், கடுகு, 2 பட்டை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நம்ம தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம சாம்பார் சாதம் இப்போ செஞ்சிட்டோம். இது வந்துட்டு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது கூட நம்ம 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக. அண்ட் அவ்வளோதான். இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். இது எங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது. நான் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதை பொட்டேட்டோ ஃப்ரை, கத்திரிக்காய் கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.